ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜி விவி விலாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபைனலாக வந்து கடைசியாக ட்ரீட்மெண்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டுமே 15 டேஸ் ஆச்சு. அவருக்கு முதல்ல வந்து ஈஸ்டர் முடிஞ்ச உடனே வந்து அடுத்த நாளே அவருக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின். அந்த ஸ்டொமக் பெயின் வந்து ஹெவியாக வந்துச்சு. அவருக்கு கொஞ்சமாக வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குது. ஹெர்னியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது ஹெர்னியாவால் தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹெர்னியாவை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த வலி வந்து அந்த ஹெர்னியா இருக்கிற இடத்துல வரல. பேக்கில் வலிக்குது, எனக்கு பின்னாடி முதுகுக்கு கீழே வலிக்குது, நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுக்கப்புறம் போயிட்டு ஃபஸ்ட்டு கொலோனோஸ்கோப்பி எடுத்தோம். அல்ட்ராசவுண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம். அல்ட்ராசவுண்டில் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கிறதா இருந்தால் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லீவ் கேட்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொலோனோஸ்கோப்பி வயிற்றில் தான் ஏதோ பிரச்சனை, பிளாக் இருக்குது, எனக்கு சரியாக வந்து மோஷன் வரல, கான்ஸ்டிபேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்ட்டு லிவர் கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் வந்து கொலோனோஸ்கோப்பி எடுக்க சொன்னார். அதில் போய் பார்த்தா குடலில் லைட்டாக சின்னதாக புண்ணு தான் இருந்தது. இது வந்து நான் கொடுக்குற ஆயில்மெண்ட்டே சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இந்த ஆயில்மெண்ட்டு மெடிசன் போட்டாலும் அது நிற்கலை. மறுபடியும் வலி இழுத்து வயிறு இழுத்து பிடிச்சி வலிக்குதுன்ட்டு இன்னொரு லோக்கல் டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற டாக்டர், எமர்ஜென்சி இந்த கோல்டு ஃபீவரு காஃப்லாம் வந்துச்சுன்னா அங்கே தான் பார்க்குறது. அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், அதனால தான் வயிறு இழுத்து பிடிச்சி வலிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது, நான் கொடுக்குற டேப்லெட்டை 3 டேஸ் சாப்பிட்டு உனக்கு சரியாயிடும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு 3 டேஸ் சாப்பிட்டோம். மறுபடியும் என்ன ஆச்சுன்னா அந்த வலி நிற்கவே இல்லை. அதனால் திருப்பி கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்டே போயிட்டோம். சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. சிடி ஸ்கேனில் தான் தெரிஞ்சுது கிட்னியில் வந்து உள்ளே வந்து கல் இருக்குது, 10 mmக்கு கல் இருக்குது. அந்த கல்லுனால தான் உங்களுக்கு வலிக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோங்க கடைசியாக. இது வந்து பீன்ஸ் ட்ரீட்மெண்ட்டு தாங்க. இது வந்து எப்படின்னா 200 பீன்ஸ் எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் கொதிக்க வச்சு அந்த பீன்ஸை வடிகட்டி ஃபுல்லாக அரைச்சி அப்படியே அவருக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக கொடுத்துட்டு திருப்பியும் 3 மணி நேரத்துக்குள்ளே 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த 3 ஹவர்ஸ் கழித்து தான் எதாக இருந்தாலும் சாப்பிட்ணுன்ட்டு. இது வந்து கிட்னிக்கு வந்து நாட்டு மருந்து இல்லைன்னா சித்த வைத்தியம் இந்த மாதிரி இதுலலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க காலையில் ரெடி பண்ணேன். பீன்ஸ் வேக வச்சு அரைச்சி அந்த தண்ணி விதை இல்லாமல் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு உள்ளேயே 3 லிட்டர்ஸ் தண்ணி வந்து குடிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி களி வேர்க்கடலை சட்னிங்க. எனக்கு எங்கள் பாட்டி செய்வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சால் வீட்டில் வந்து 2-3 பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க, ஆனாலும் ஹெல்த்தி, சரி சாப்பிடுங்கன்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன். இப்போ மணி 12 மணிங்க. 12 மணி, செம்ம வெயில். மே மாதத்தில் நம்ம இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய் மரம். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் நெல்லிக்காய் மரம். இந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கா சின்ன சின்ன குருவிங்கெல்லாம் வருங்க. ஈவினிங்கில் காலையில் மத்தியானத்தில் கூட வரும். அதுங்க வரும்போது அதுங்களுக்கு தண்ணி வைக்கலாமேன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணால் ஒரு டப்பில் ஒரு பிளாஸ்டிக் டவ் குட்டி பாக்ஸில் தண்ணி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டேங்க. அங்கே வர்ற பேர்ட்ஸ் கண்டிப்பாக தண்ணி குடிக்கும் அந்த வெயில் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு எடுத்து வச்சேன். இந்த இடம்லாம் கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தா, ஏன்னா நான் ஃபுட்டு வச்சு அது வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சுங்க. அது எங்களுக்கு சாப்பாடு வைப்பேன், அதனால் அந்த மாதிரி இடம் இருக்குது. இதை பாருங்கள், செம்ம வெயில். தண்ணி வச்சுட்டேன், வர்றவங்க குடிப்பாங்க சந்தோஷமாக பேர்ட்ஸுங்கெல்லாம். இப்போ என்னென்னா இந்த மரத்து பூரா நெல்லிக்காய் இருக்குது. நெல்லிக்காய் வந்து இன்னும் முழுசாக வந்து முத்தலை. அது வந்து கொஞ்சம் பிஞ்சாகவும் கொஞ்சம் பெருசாகவும் அப்படி இருக்கிறத ஒரு கைப்பிடி நெல்லிக்காய் என்ன பண்ணேன், கழுவி நான் கொதிக்கிற சாம்பாரில் போட்டேங்க. சாம்பார் செஞ்சேன் இன்றைக்கி. இந்த சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள், என் கிச்சன் ஜன்னல் வழியாக பார்த்திங்கனாலே தெரியும் நெல்லிக்காய் மரம் இருக்குது. ஸோ அவ்வளோ க்ளோஸ் டு மை கிச்சன் இந்த நெல்லிக்காய் மரம். அதனால் அடிக்கடிக்கு நான் சாம்பார் காரக்குழம்புலலாம் போட்டுருவேன். ஏன்னா நெல்லிக்காய் முழுசாக நம்மளால சாப்பிட்றதுக்கு கஷ்டம், ஜூஸ் பண்ணால் கோல்ட் ஆகுது. எப்படியாச்சும் அதோட நியூட்ரிஷன் நம்மளுக்குள்ளே போகணுங்கிறதுனால நான் சாம்பாரில் செஞ்சுருவேன். என் பொண்ணு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்நாக்ஸை வந்து ஒழிச்சு இந்த குட்டி பில்லோவில் வச்சுருந்தா, அதை காமிச்சிட்டு இருந்தா என்கிட்ட.
பெரிய குர்குரே பாக்கெட்டை வச்சு குட்டி பில்லோவில் வச்சு மறைச்சி விளையாடிக்கிட்டு இருந்தா. அவள் சிங்கிளாக இருக்கிறதுனால எங்கள் கூட தான் விளையாடுவா. தாயா, தாத்தா, பாட்டி எல்லாரு கூடயும் விளையாடுவா. அவ்வளோதாங்க. ஈவினிங் இப்போ 5 o'clockங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நான் கோலம் போடுறேன். அதிசயமாக தான் கோலம் போடுறேன். ஏன்னா நான் கோலம் போட தெரியாது, நான் போடவும் மாட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஃபாதர் வராரு. ஸோ அதனால் நான் வந்து கோலம் போட்டேன். என் பொண்ணும் வந்து தண்ணி தெளித்து அவளும் இஷ்டத்துக்கு நான் கோலம் போடுறேன்ட்டு கோலம் மாவெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ்வளோதாங்க. நைட்டு இப்போ 8 o'clock. ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு சீக்கிரமாக ஃபுட்டு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் அடை தோசை மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். தோசை மாவு வெங்காய தோசை மாதிரி. எங்களுக்கு வந்து சப்பாத்தி, கேரட் பீன்ஸ் போட்ட தொக்குங்க. சப்பாத்தி பண்ணிவிட்டு நைட்டு அவர் வரத்துக்கு 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். 9:15 தான் எங்கள் ஃபாதர் வந்தார் ஆக்சுவலி. சரி, சப்பாத்தியும் தொக்கும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். அதுக்குள்ளே வந்து ஃபாதர் வந்துட்டார். ஆனால் ரொம்ப லேட்டு தான். என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கடலெண்ணெய் வந்து சமைக்கும்போது அது சத்து உள்ளே இறங்குதோ இல்லையோ, எனக்கு உண்மையிலே நல்ல வாசனையாக இருக்குங்க கடலெண்ணெயில் சமைக்கும்போது. ஏன்னா அந்த ஃப்ளேவர் எனக்கு தானே ஃபஸ்ட்டு வருது. பாருங்கள், ஃபாதர் வந்துட்டார். மணி பாருங்கள் 9:30 மணி. 9 மணிக்கு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் வால் கிளாக்கு. என் பொண்ணு தூங்கிட்டா. அவர் வராருன்னு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அழகாக இருந்தா. அது தூங்கிட்டா. சரி, ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தார். இந்த ஃபாதர் இதோட மாறுறாரு. இதோட vlog முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.